வணக்கம் நண்பர்களே. ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி. சொல்லப்போனால் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, நாங்கள் ஒரு நாளைக்கு நிறைய நேரம் படிக்கிறோம், 7 மணி நேரம் 8 மணி நேரம் அல்லது அதுக்கு மேலே கூட படிக்கிறோம். ப்ராப்பரான ரிசோர்ஸில் இருந்தால் படிக்கிறோம், நிறைய எஃபர்ட் போடுறோம். ஆனாலும் படித்தது மறந்துக்கிட்டே இருக்குது, மைண்டில் நிற்க மாட்டுது. நாங்கள் என்ன செய்கிறது? இந்த கேள்வியை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. சொல்லப்போனால் மெஜாரிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்குது. சரி, படிக்கிறது ஏன் மறக்குது, ஏன் மைண்டில் நிற்க மாட்டுது? இதற்கான காரணம் என்ன? இதற்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிக்கக்கூடிய மெத்தடு கரெக்டாக இருக்கணும். படிக்கக்கூடிய கரெக்ட் மெத்தட் என்ன? நீங்கள் எதை படித்தாலும் புரிஞ்சு படிக்கணும், கருத்தியல் ரீதியாக படிக்கணும், கான்செப்ஷுவலாக படிக்கணும். அதோடு சேர்ந்து நீங்கள் அது சம்மந்தமான ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், டேட்டா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். இதுதான் ப்ராப்பர் ஸ்டடிங் மெத்தடாலஜி. இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக படித்தது மறக்காது. நான் சொல்கிறேன், எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸை இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இன்னர் சர்க்கிள் அப்படின்றது புரிதல், கான்செப்ஷுவல் நாலேஜ். இதற்கு முதல்ல போகணும். எந்த சப்ஜெக்டில் எந்த டாபிக் படித்தாலும் முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கப்புறம் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்? மனப்பாடத்தை பண்ணணும். உதாரணத்துக்கு எக்கனாமியில் ஒரு டாபிக் படிக்கிறீங்க. உதாரணத்துக்கு பப்ளிக் ஃபைனான்ஸ்னு வைப்போமே. பப்ளிக் ஃபைனான்ஸில் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கணும். ஃபிஸ்கல் டெஃபிசிட், ரெவன்யூ டெஃபிசிட், பிரைமரி டெஃபிசிட், கவர்மெண்ட் பாரோயிங் இதெல்லாம் படிக்கணும். அதோடு சேர்த்து மனப்பாடம் பண்ணணும். ஃபிஸ்கல் டெஃபிசிட் கரண்ட் ஃபிகர் என்ன, ரெவன்யூ டெஃபிசிட் கரண்ட் ஃபிகர் என்ன, எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் டார்கெட் எவ்வளோ சொல்லுது, இந்த மாதிரி படிக்கணும். இந்த மாதிரி படிக்கும்பொழுது நீங்கள் படித்தது பல நாட்கள் ஆனாலும், ஏன் பல மாதங்கள், பல வருடங்கள் ஆனாலும் மைண்டில் நிற்கும். இந்த இன்னர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, கான்செப்ஷுவல் நாலேஜ், இது நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா பல வருஷம் ஆனாலும் மறக்காது. அவுட்டர் சர்க்கிளில் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறீங்கள, அது மறக்க தான் செய்யும். அது பிரச்சனை இல்லை, அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அது ஹியூமன் நேச்சர். ஆனால் இந்த மனப்பாடத்தை நீங்கள் ரிவிஷன் மூலமாக என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். ரிவிஷன் மூலமாக இன்னர் சர்க்கிளும் ஸ்ட்ரெங்தன் ஆகும், அவுட்டர் சர்க்கிளும் ஸ்ட்ரெங்தன் ஆகும். இந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறது மைண்டில் நிற்கும், அவ்வளோ ஈஸியாக மறக்காது. படித்ததுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து ரிவைஸ் பண்ணணும். ஏற்கனவே கவர் பண்ண டாப்பிக்கை ஒரு 15 அல்லது 20 நாளில் மறுபடியும் படிக்கணும். இதுதான் ரிவிஷன். இந்த ரிவிஷனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாமினேஷன் கிட்ட வரும்போது லாஸ்ட் ஸ்டேஜ் ரிவிஷன் நீங்கள் பண்ணணும், அதாவது ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் ரிவிஷனை பண்ணணும். இதை தாண்டி படிக்கும்பொழுதே எப்படி படிக்கணும்னா, எழுதி எழுதி பார்த்து படிக்கணும். இதை நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. கேட்டால் டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எழுதி பார்க்காம படிச்சிங்கன்னா தான் டைம் வேஸ்ட். எழுதி பார்க்காம படிச்சிங்கன்னா ஓரலாக படிப்பீங்க, விஷுவலாக பார்த்து படிப்பீங்க. இங்கேயும் அந்த படிப்புங்கிறது கரெக்டாக நடக்காது. அப்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க, மறுபடியும் மறக்கும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் அதே தப்பை பண்ணுவீங்க. இதில் தான் டைம் வேஸ்ட் ஆகும். படிக்கும்பொழுதே எழுதி பார்த்து படிச்சிடணும். எழுதி பார்த்து படித்தாதான் அது கரெக்டான படிப்பு. புக்கில் இருக்கிறது அப்படியே ஃபோட்டோ காப்பி பண்ண நான் சொல்லலை. நீங்கள் புக் எடுத்து லேர்ன் பண்ணுறீங்கன்னா புரிஞ்சுக்கணும், கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதோடு சேர்த்து அந்த ஃபேக்ட்ஸையும் லேர்ன் பண்ணி பேப்பர் பேனை எடுத்து சின்ன சின்ன பாயிண்ட்டாக எழுதி 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 நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படியே மைண்டில் ஏற்றணும். நாலேஜ் மைண்டில் ஏறுறது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதை நீங்கள் எந்த வேலை மூலமாக செய்கிறீங்க? எழுதுறது மூலமாக செய்கிறீங்க. இதை நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். அப்போது எழுதிக்கிட்டே படிக்கணும். எழுதிக்கிட்டே படிக்கும்போது நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் மைண்டில் ஸ்டோர் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு இருக்கும். இந்த மறக்கிறது அப்படிங்கிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். நன்றி.